நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 680வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க நம்ம அம்பாளே டாபிக் தராது. இன்னைக்கு காலையில் வெங்கட்ராமையர் இதில் இருக்கார் இல்லையா, அரியத்துறையில், அவர்கிட்ட ஃபோன் கால். இந்த பாலா விக்கிரகம் ஆற்றுல வச்சு எப்போ வாங்கினேன், 25 வருஷம் ஆச்சு மாமா அது வாங்கி அப்படின்னா. 2 கை அம்பாளுன்னு சொன்னது. அது மாதிரி சொல்லும்போது இங்கே எங்கே பண்ணானார் அதெல்லாம் தெரியாது, கடையில் பாத்திர கடையில் வாங்கினது. அது மாதிரி 2 கை அம்பாள் அதே மாதிரி நிற்கிற மாதிரி விக்கிரகம் யாரும் வச்சுக்கான்னு சொல்லும்போது பார்த்திபன் திருப்பூர் அவர் வச்சுருக்கார் வாமனார். அவர் எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக தேனியில் பாலாபீடம் இருக்குது. அவள் ஒரு டிராயிங் ரிலீஸ் பண்ணியிருக்கா. அந்த டிராயிங்கும் நம்பாத்தில் இருக்க 2 கை அம்பாளை பார்த்து இது அந்த தேனியில் இந்த பாலாபீடத்தில் இருக்கக்கூடிய இந்த டிராயிங் 4 கை அம்பாள் நிற்கிற போஸ்டரில் இருக்குது. மேல் கையில் புத்தகமும் அக்ஷமாலையும், முன்கையில் வராபியத்தோடு இருக்கா, பாவாடை கட்டி நிற்கிற அம்பாள் நிரோத்பலத்தில். இதை வச்சு பண்ண மாமானார். 22,000 ரூபா ஆச்சு. 8 இன்ச்சு அக்ஷய சிற்பக்கூடம்னு சொல்லிட்டு சுவாமி மலையில் கவாட்ட பண்ணா மாமா அப்படின்னு சொன்னார் அவர். தட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துட்டு வெங்கட்ராமன் டக்குன்னு அம்பாள் என்னை பற்றி பேசிட்டுறா. என்ன திடீர் பேச சொல்கிறாளே, ஆல்ரெடி நான் பாலா பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு. தென் இந்த மாதிரி டாபிக் வரும்போது ஐ யூஸ் அ கன்சல்ட் மெயின்லி கிருஷ்ணகுமார் அஸ் வெல் அஸ் சீனிவாஸ்குமார். இவன் தெலுங்கு பிராமின் பையன், அவன் ஐயங்கார் பையன் சீனிவாஸ்குமார். ஸோ சீனிவாஸ்குமார் கேவ் மீ சம் ஐடியாஸ். கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார் மந்திரபூர்வமாக சொன்னால், சீனிவாஸ்குமார் ரூபங்களை வச்சு சொன்னான். நிறைய வைஷ்ணவ பையனாக இருந்தால் கூட, பையன் 60 வயசு ஆகிட்டவனுக்கு பேத்தி இருக்குது. எனக்கு பையன் சின்ன வயசு தான். என்னோட 10-12 வயசு சின்ன, 14 வயசு சின்னவன். ஸோ சீனிவாஸ்குமார் அவன் சொன்னான், சுவாமி தெரியுங்க, உங்கள் ஊர் சொந்த ஊர் வைத்தீஸ்வரன் கோவில் சொல்கிறாட, வைத்தீஸ்வரன் கோவில் அம்பாள் பேர் என்ன அப்படின்னு. தையல் நாயகி தமிழ் சொல்லுவாள் பாலாம்பிகா ஆர் பாலாம்பிகான்வா. வாலை குமரி ஆர் பாலாம்பிகானால அம்பாள் 9 வயசு பொண்ணு தான் அர்த்தம். அது 2 கை இருக்கணும், 4 கை அப்படின்னா இருக்கட்டும். ஸோ அந்த காலத்துலலாம் பெண்களுக்கெல்லாம் 9 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவா. 5 to 9 இயர்ஸ் கல்யாணம் பண்ணுவா. ஸோ அது காலத்தில் தான் நடந்திருக்கு. ஸோ வைத்தீஸ்வரன் அம்பாள் பையன். அப்புறம் சொல்லுங்க, திருமணஞ்சேரியில் போயிருக்கேன். இந்த கல்யாண சுந்தரமூர்த்தி இருக்கேன். அது அம்பாள் பேர் என்ன, கோகிலாம்பிகை. 2 கையோடு இருக்கும். அது போகசக்தியான கையை ஊனினா மாதிரி கையில் புஷ்பத்தை வச்சுட்டு ஒரு காலம் மடக்க குத்துக்காலை வச்சுருந்த மாதிரி இருக்கும். சின்ன அம்பாளாக இருக்கும். ஸோ அது 2. அடுத்து 3வது கோமதி அம்மன் சங்கரன் கோவில். பாலாம்பிகை தான் 2 கை அம்பாள். அங்கே இருக்கிறதெல்லாம் பாண்டிய நாடு முழுக்க 2 கை அம்பாள் தான். மீனாட்சி, இப்போ காந்திமதி, கோமதி எல்லாம் 2 கை அம்பாள் தான். ஸோ நான் கோமதி நிறைய பேருக்கு காட்சி அளித்தது பாலாம்பிகை தான் காட்சி அளிச்சிருக்கா. அதே மாதிரி மீனாட்சியும் குமரகுருபருக்கு மாலை போடுறது பொழுது அம்பாள் விக்கிரகம் கோவில் காணாமல் போய் குருக்கள் ரிப்போர்ட் பண்ணுறார். திருமலை நாயக்கர் மடியிலே உட்காந்துருக்கா பாலாம்பிகையா மீனாட்சி. குமரகுருபருக்கு முத்துமாலை அணிவிக்கிற மாதிரி இந்த இது போகிறது. இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, பாலாம்பிகை ஸ்வரூபமாக அம்பாளி வாழலாம் இருக்கான்னு சொல்லப்படுறோம். மீனாட்சி அது மாதிரி பங்காரு காமாட்சி, காஞ்சிபுரத்தில் இருந்த பங்காரு காமாட்சி முஸ்லீம் படையெடுப்புக்கு பயந்து அது அபரஞ்சின்ற சுத்த சங்கத்திலே பண்ணியிருந்தது விக்கிரகம். அது பாறை கட்டி எடுத்து போகிற உடையார் பாளைய ஜமீனில் இருந்தது. அப்புறமா தஞ்சாவூர் வரும்போது இங்கே இப்போ சரோஜி மன்னன் தான் ஊர்லேயே கோவிலை கட்டி அங்கே வச்சுட்டான், தரமாட்டேன்ட்டான். ஸோ நம்ம பங்காரு காமாட்சி எங்கே இருக்குது, காஞ்சிபுரத்து காமாட்சி அங்கே போய் இருக்குது. ஸோ அது 2 கை அம்பாள். அது முழுக்க புனுகு சட்டம் தான் சாத்திருக்கோம். பிளாக்கிஷாக தெரியும், பட் டோட்டலி மேடப் ஆஃப் கோல்டு. அது பாலாம்பிகை ரூபம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டே வந்தா. நெமிழி எழில் மணி சொல்கிறதுன்றது அது முதலாவது ஏறுத்தர் பாலா உபாசகர். அது ஆண்டாள் மாதிரி இடது கையில் புஷ்பம் வச்சு வலக்கையத்தை போட்டிருக்கோம். அந்த காலத்தில் சொன்னால் நம்ப மாட்டேன். நாங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போயிருக்கும்போது அதுக்கு 4 கை இருக்குது போய் சொன்னார். இவர் கிட்ட காமிங்கன்னு
அந்த 2 அது இருக்குதே 2 இன்ச் சைட் தான் அது. பின்னாடி 2 கை முளைச்சிருக்குன்னார். உங்களுக்கு கண்ணு தெரியலன்னார். அதாவது சாக்லேட் தரலாம், பிஸ்கட் தரலாம், இதெல்லாம் ஹம்பக்கு. சாஸ்திர ரீதியாலும் மாறுபடவே கூடாது யாருமே. கல்கண்டு தரலாம், திராட்சை தரலாம், பால்கோவா பண்ணி தரணும், திரட்டு பால் சொல்லுவா அது பண்ணி தரலாம் பாலாம்பிகைக்கு. நம்ம குழந்தைக்கு எப்படி தரலாம், பால் சோறு தரலாம், கல்கண்டு சாதம் தரலாம். இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு பிடிக்கும். சாக்லேட்டை சாப்பிட்டா பாலா என்னமோ புதுசாக வாழ கற்பனை பண்ணுறா. சார் இது மாதிரி வேரியஸ் இடத்துல இருக்குது. ஏன்னா அபிராமி அம்மன் பாலாஸ்வரூபம் தான். பாலாஸ்வரூபம் எப்படி சொல்கிறேன்னா, அபிராமி இருந்தாதி 100 பாடல்கள், 72வது பாடலே இது அபிராமி பற்ற பாடும்போது விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கை வழிபட நஞ்சொண்டியமுக்கு அவ்வழிக்கிடக்க பழிக்கே சொல்லணும் பாவங்களை செய்து பழிக்கே கைவ தம்மோடியனை கூட்டினை ஏன் பாடுறார். இந்த விழிக்கே அருளுண்டு சொன்னவுடனே 72வது ஸ்லோகத்திலே வந்து அம்பாள் வந்து தாடகை கட்டி மேலே போட்டாள். அது நிலவா வந்து சொல்லப்படுறது. சமீப காலத்தில் நடந்தது இதெல்லாம். சார் அம்பாள் வந்து உடனடியாக குழந்தை நல்லா பட்டுப்பாடு வைக்கிறது எங்கே வாங்கினேன், ரொம்ப அழகாக இருக்க குழந்தையோட சின்ன கையில் இது கொடுத்துடணும் நம்மகிட்ட. அது மாதிரி பாலாவை யார் உபாசனை பண்ணுறாளோ உடனடியாக வந்து அவள் அருள் புரியிறாள் சொல்லப்படுறது சாஸ்திரங்களில். பெருந்தெய்வங்கள் லலித ராஜராஜேஸ்வரம் ரொம்ப மரக்கடணும் நம்ம மந்திரங்களில். பாலை வந்து ஓ மைங்கிலின் சோ அதான் மந்திரமே. ஆனால் வந்து சடாட்சரமாக சொல்கிற வழக்கம். ஓ மைங்கிலின் சோம் கிளி மை. அது வந்து நவாட்சரியாக சொல்கிறது உண்டு. ஓ மைங்கிலின் சோம் கிளி மை திரும்பி ஐங்கிலின் சோம் 3 3 3 9 எழுத்தாக சொல்கிறது. ஸோ இப்படி சொன்னால் என்ன லாபம் படி கேட்கலாம். ஓம் ஐங்கிலிசோம் ஓம் ஐங்கிலிசோம் அப்படின்ற மாதிரி 3 எழுத்தாக சொன்னால் அது வந்து பாலாம்பிகைக்கு இந்த வந்து இது பாலா மந்திரம். அது வித்யா பாலா. இது பேர் வித்யா பாலா. ஓம் ஐங்கிலிசோம் மட்டும் சொல்கிறேன். வித்யா பாலான்னு பேர் இந்த மந்திரத்துக்கு. ஸ்ரீ வித்யா பாலானது சடாட்சரமாக சொல்கிறது. ஓம் ஐங்கிலிசோம் சோம் கிளீமயம் ஓம் ஐங்கிலிசோம் சோம் கிளீமயம் ஓம் ஐங்கிலிசோம் சோம் கிளீமயம் சடாட்சரமாக சொல்கிறது. 6 எழுத்தாக சொல்கிறது ஸ்ரீ வித்யா பாலா. அதாவது நவாட்சரி 9 எழுத்துக்களாக சொல்கிறது பாலா. எப்படி ஓம் ஐங்கிலிசோம் சோம் கிளீமயம் ஐங்கிலிசோம் அந்த மாதிரி. அது தட் இஸ் கால் யோகபாலான்னு சொல்லிருக்கு. நல்லா பண்ணுங்க. அது வந்து யோகபாலா. இது வந்து எங்கே பிரமாணம் சொன்னா, கிருஷ்ணகுமாரோட குருஜி அந்த சுவாமிஜி வந்து அவர் புக்கு ஒன்று வச்சுருக்கார். அதில் வந்து சொல்லியிருக்கார் அந்த யோகபாலான்னு எப்படி இருக்காருன்னா 4 கரங்களோடு இருக்கா. மேல் கை பாஷாங்கோஷத்தோட முன்கையில் அக்ஷமாலை புஸ்தத்தை வச்சுருக்கான்னு இருக்குது. ரூபங்கள் வேறுபடும். ஆனால் 2 கையை பால் வந்து இடக்கையில் பூ வச்சுட்டு வலக்கையை கொடுத்து அது பாலாலாம் கிடையாது. இதனோட ஏதோ ஒரு விக்கிரகம் அதுக்கு பாலா மந்திரம் சொல்லியிருக்கான். இல்லைன்னா நெமிலி எளிமை ஒரே புருடாக விடுவார். கருவு சுத்தறது 1000 வருஷத்துக்கு ராஜராஜோட பேரில் இருந்தவர் ஐயர் வீட்டு கூடத்தில் நான் இருக்கேன்னு சொன்னாராம். அவர் சொன்னது வேறு அது எல்லாமே இன்டர்பிரேட் பண்ணி ஃபால்ஸ் இன்டர்பிரேஷன் நமக்கு சூட்டாகுது. இவர் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டியாட்டம் பண்ணி அதில் முக்கோணமாக இது அலமாரி கதவு பண்ணி அதில் முக்கோண வடிவு இதுக்குள்ளே நான் இருக்கேன்னு சொன்னால் அது இதுதான்றார். இப்போ நீ பண்ணின மண்டபம் இப்போ பண்ணியிருந்த கருவூர் சித்தர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். ஸோ அவரோட இதில் அப்படியா சொல்லியிருக்கேன். நம்ம வந்து மனுஷால் ஃபூலாக பண்ணக்கூடாது. ஒன்று எஸ் நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அம்மா அனுகிரகம் பண்ணுறேன், அப்படி அதோடு நிறுத்திக்கலாம். எதை எடுத்தாலும் மாற்றி சொல்லணும். இங்கே யார் வரமாட்டேன்னு சொன்னாலும் அவளை செத்துப்படுவாள். அதே மாதிரி மகாராஜபுர சந்தானம் ஆக்சிடென்ட்டு போனார், இங்கே வரமாட்டேன் கடைசியில் பாடத்துக்கு எத்தனை வருஷம் வந்திருக்கா அவள்லாம். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது யாரையுமே. பயமுடுத்துவார் அவர் நிறைய பேரை. இட்ஸ் அ குட் ரைட்டர். ஐ கேன் அப்ரிஷியேட் ஆஸ் அ ரைட்டர். அவ்வளோதான். ஒரே வந்து புரடா ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அங்கே தான் இருக்குது பாலா பீடங்கள் உலகத்தில் இந்தியாவில் 100கணக்கான இடங்கள் இருக்குது. 1000கணக்கான வருஷமாக காஷ்மீர்லேயே இருக்குது.
பாலா கோவில்கள்லாம் இருக்குது. பாலா திருப்பதி கோவில் காஷ்மீரில் இருக்குது. இவர் எப்படி இல்லைன்னு இங்கேயே உலகத்திலே வந்து எங்காத்துல தான் இருக்குன்னு இவர். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பாத்தில் பண்ணுறோம் அவ்வளோதான் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் கிடையாது, யாருக்கு தெரியாது எல்லாம். இப்போ அப்படி இல்லை, ஃபோனை தட்டி விட்டாலே உலகம் முழுக்க என்ன நடக்குதுன்னு சொல்லுறது. ஸோ அதனால் வி ஷுட் நாட் ட்ரை டு ஃபூல் தி பீப்புள். இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், இன்னைக்கு டாபிக் ஆஃப் த டே என்ன? ஹவு மெனி பாலா மந்திரம்ஸ் ஆர் தேர்? ஒன்று வந்து வித்யா பாலா, ஸ்ரீ வித்யா பாலா, யோக பாலா, அந்த மாதிரி 3 பாலா இருக்குது. ஒன்று வந்து ஓம் ஐம் கிளீம் சௌம் திரேஷரி, அடுத்தது ஓம் ஐம் கிளீம் சௌம் சௌம் கிளீமை சடாட்சரி, அடுத்தது நவாட்சரி என்ன? ஓம் ஐம் கிளீம் சௌம் சௌம் கிளீமை ஐம் கிளீம் சௌம். அது வந்து யோக பாலா சொல்லியிருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து என்னென்ன பிரமாணங்கள் சொல்கிற பாருங்க. இது தெய்யல் நாயகி, இது வைத்தியசடகோல தெய்யல் நாயகி, சமஸ்கிருதம் பாலாம்பிகை தான். அடுத்ததாக திருவாரூர் கமலாம்பிகை. திருவாரூரில் நீலோத்பலாம்பிகை தனியாக ஒரு அம்பாள் இருக்கு. கமலாம்பிகை இது யோகபாலா, யோகத்தில் உட்காந்துருக்கா பாருங்க. காலையில் வந்து யோகபாலா. இந்த கமலமணியும் போட்டிருப்பா, அவரும் எப்படி தான் உட்காந்துருப்பார். சித்தர்களுடைய வணங்கும் தெய்வமே பாலா தான், பாலை குமரி தான். இது வந்து திருமணஞ்சேரி கோகிலாம்பிகை, இவ்வளோ பாலாஸ்வரூபம் தான். இது தேனியில் இருக்கிற இந்த பாலா பீடத்தினுடைய அம்பாள். அடுத்ததாக இந்த முக்கியமான சொல்ல விட்டேன் அபிராமி அம்மன். இந்த அபிராமி அம்மன் வந்து உதிக்கின்ற செங்கதில் உச்சித்தல குணமுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அது உடம்போது மலக்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கொடி என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழி துணையே. அடுத்தது என்ன சொல்லிருக்க? துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் படையும் பணிகொண்ட வீரும் பனிமலர் பூங்கடையும் கருப்பு சிலையும் என் பாஷாங்குஜமும் கையில் அடையும் திருபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அபிராமி அம்மன் அதனால தான் பாலாம்பிகாக்கள் உடனடியாக வந்து அனுகிரகம் பண்ண 100 பாடல் பாடணும் பண்ணி அந்த 100 திரி கட்டி இருக்கு. பட் தாவது அவர் நம்ம 72வது பாடலே அனுகிரகம் பண்ணிட்டார். இது அபிராமி கூட பாலாம்பிகை ஸ்வரூபந்தான். ஸோ அகெயின் we are in the recapping. அதாவது பாலா மந்திரம் சொன்னால் ஈஸியாக இப்போ நிறைய பேர் இந்த மந்திரம் சொல்லணும், பாலா மந்திரம் சொல்லுங்க. என்ன முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன். பாலா மந்திரம் அந்த யந்திரம் வந்து மாரியம்மனுக்காக தான், பாலைக்கு அதே யந்திரம் தான். அதாவது ஸ்ரீசக்கரத்தினுடைய கடைசி ஆவரணம், அந்த 7, 8, 9 ஆவரணம் அதில் இருக்குது. இந்த பாலா யந்திரத்தில் 7, 8, 9 அதில் அடி நான் போட்டு காமிச்சேன். இப் பாசிபிள் நான் வந்து அதையே ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. தட் பி ஈஸி பார்ட் டு ரீகலெக்ட். 7வது ஆவரணம், 8வது ஆவரணம், 9வது ஆவரணம், இது எல்லாமே வந்து பாலையுடைய எந்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிடுறேன் பெஸ்ட்டு. ஓம் ஐம் க்ளீம் சோம் சோம் க்ளீம் ஐம். 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 ஓம் ஐம் க்ளீம் சோம்
சௌம் க்ளீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் சௌம். சௌம் க்ளீம் ஐம். அருணகருணஜாலை ரஞ்சத ஷாபகாச வித்ருஜபடிக புஸ்தக பீதகஷ்டிய இதகர வாராட்சிய புல்க கல்காரசம்ச நிபசத பால நித்திய கல்யாணசீல. இது வந்து பாலையனுடைய தியான ஸ்லோகம். அருணகிரண ஜாலை. அருணகிரண ஜாலைன்னா உதயகால சூரியன் போல சவேறு காலம். ரஞ்சதா சாபகாத வித்ர ஜபடிக புஸ்தக பீதகஷ்டிய இதகர வாராட்சிய புல்க கல்காரசம்ச நிபசத பாலா நித்திய கல்யாணசீல. இதுதான் பாலாயோடைய யந்திரம். அதாவது 8 கோணங்கள் வெளியில் இருக்குது. நடுவில் குறைஞ்சது 9 கோணம் பிந்துஸ்தானம் இருக்குது. 8 இத ஒரு வட்டம், 8 இத தாமரை. இதில் வந்து என்ன இருக்குது? சர்வரோகார சக்கரம், சர்வ சித்தி பிரதா சக்கரம். பிந்துஸ்தானம் வந்து சர்வானந்தமய சக்கரம் சென்டராக இருக்குது. இது இப்போ அந்த இதில் ஸ்ரீ சக்கரத்தினுடைய 7, 8, 9 3 ஆவரணங்கள் இதில் இருக்குது. இதில் 7, 8, 9. ஸோ இதை சொல்லி இன்றைக்கி வந்து பாலையை பார்த்துருக்கோம். இந்த எல்லாமே இந்த பாலா மந்திரம் சொல்லி பிரதிஷ்டான எல்லாமே புவனேஸ்வரி சுவாமிகள் கூட கள்ளிக்குப்பத்தில் புவனேஸ்வரி வச்சுருந்தாலும் ஆக்சுவலாக அங்கே வந்து அவர் பாலா மந்திரம் சொல்லி தான் பண்ணேன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார் பேட்டியில். புவனேஸ்வரி அம்பாள் பிரதிஷ்டை பண்ணார். ஆனால் பாலா மந்திரம் சொல்லி தான் வந்து அந்த விக்கிரகத்தையே பிரதிஷ்டை பண்ணார். ராத்திரிலாம் பாலா மந்திரம் தான் சொன்னார். அவர் காலத்தில் அவரை பார்த்து பேசியிருக்கேன். அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார் அவர். இதெல்லாம் எதை சொல்கிறேன்னா உடனடி கடாட்சம். சில தெய்வங்கள் எது கொடுக்குறேன்னா இந்த பாலன்ற தெய்வத்தை. அதனால தான் இந்த பார்த்திபன் ஒருத்தர் நீ காத்தால வெங்கட்ராமையர் கேட்கும்போது அவர் அனுப்பிச்சிருந்தார். இதை இதெல்லாம் இப்போ இந்த ஃபோட்டோலாம். ஸோ இந்த பார்த்திபன் அனுப்பிச்சதை பார்க்கும்போது எனக்கு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர். அவரை வந்து தேனியில் இருக்கிற அந்த விக்கிரத்தை வச்சு தான் வந்து அவாத்தில் இருக்கிற அந்த இது பண்ணார். இந்த பாலா விக்கிரகத்தை 4K விக்கிரகம் 22,000 ரூபா கொடுத்து பண்ணார். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கிடைக்கும். இது நம்ம பார்த்துற விக்கிரகம் ஒரு பேசிக் எடுத்துட்டார் அவர். பின்னாடி பின்னல்லாம் வந்து உடம்போடு ஒட்டி இல்லாமல் தனியாக தள்ளி நிற்கும். எந்த 2K அம்பாள், இது 4K அம்பாள். 8 இன்ச்சு உயரம். நல்லா இது பண்ணிருக்கா. அதாவது அக்ஷய சிற்பக்கூடம்னு சொல்லிட்டு ஷாமி மேலையில் பண்ணியிருக்கா. இது வந்து முதல்ல வந்து இது ஐ பீன் ஷோன் டு அப்ரூவ் இது அந்த பேக்ஸ் மாடலில் எனக்கு அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்கினான். அதை காமிக்கிறேன் பாருங்க. இது வேக்ஸ் மாடல். இதுக்கப்புறம் இது வந்து இது பண்ணி கூடு கட்டி இதுக்கு மேலே தான் இது பண்ணேன். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காம சிற்பி. பேசுகிற மாதிரியே இருந்தது விக்கிரகம். பின்னல் தனியாக இருக்கும் உடம்புலேருந்து. இதை காமிச்சு தேங்க்ஸ் பார்த்திபன், கிருஷ்ணகுமார். பாருங்க பின்பக்கத்துக்கு நாகத்தோட பின்னல் பண்ணியிருக்கா பாருங்க. ஒரு விக்கிரகம் என்ன முன்னையும் பின்னையும் வேலைப்பாடு இருக்கணும். சந்திர பிரபை, சூரிய பிரபை எல்லாம் பண்ணினது விக்கிரகம். இதை சொல்லி எளிமையாக உங்களுக்கு வந்து வேலை நடக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்ட மந்திரம்லாம் சொல்ல முடியலன்னா பாலா மந்திரத்தை சொல்லுங்க போதும். பாலா வந்து எந்த அளவு காருண்ய சொலுப்பி உடனடியாக ஆக்ட் பண்ணக்கூடியோ இந்த கோவில்களும் பாலா ரூபமாக தான் இருக்கா. ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். முன்னாடி நான் பேசியிருக்கேன் கோமதி அம்மன் பற்றி பேசும்போது. மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் குமரகுருப கதை எல்லாம் தெரியும். நம்ம இதுலேயே எங்கள் ஆதிபராசரி சினிமாலையும் காமிச்சிருக்காங்க. அதை இதில் வந்து கோமதி அம்மன் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதுதான்
அப்போ ஆடித்த பஸ் முடிஞ்சு உள்ளே சுற்றி வந்து உள் பிரகாரத்தை ஒரு இடத்துல ரெஸ்டிங் பிளேஸில் இருக்கா. எல்லோரும் கண் அசந்து தூங்குறா. ராத்திரி 12-3 மணி. அந்த நேரத்தில் வந்து அம்பாள் அப்படியே இருக்குது. வைரத்தோடுலாம் கிழங்கு மாதிரி வைரத்தோடு, நல்ல ப்ளூ ஜாக்கர் வைரம். அப்புறம் குடுமையை வச்சுட்டு கட்டை கொட்டையாக நல்லா நட்டையாக ஒரு ஆள் வரார். வந்து நேராக வந்துட்டு அம்பாள்கிட்ட வந்து இந்த பல்லக்கில் வந்து டக்குன்னு அந்த தோடை கட்டிடுறாரு. பாலா எப்படி பேசுகிறான்னு சொல்கிறதுக்காக இந்த இன்ஸ்டன்ட் சொல்கிறேன். அப்போ அந்த குருக்கள் தூங்கின்னு இருக்கார். எல்லாம் கண்ணை செஞ்சிருக்கா. டக்குன்னு அந்த குருக்களை போய் ஒரு குழந்தை, பெண் குழந்தை எழுப்புறது. மாமா மாமா எழுந்துங்க எழுந்துங்க, என் தோடை எடுத்து போகிறான், என் தோடை எடுத்து போகிறான். அவர் எழுந்து பார்த்துட்டு யாரும் ஒன்றும் புரியல அவருக்கு. ஓடி போய் அவரை தடுக்கிறார். அவன் அந்த ஆள் ஒரு ஹெப்டி பாடி, ஒரு தள்ளு தள்ளுறான். அப்படியே ஒரு தோறி போய் விடுறார். திரும்பி ஓடி வந்து அவர் கையை பிடிச்சி கடிக்கிறார். கடிக்கிற உடனே எல்லாம் தர்மடி போட்டு அந்த தோடை வாங்கிடுறா, பிடிச்சிடுறா. போலீஸ்காரன் வந்தால் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன். யாரெல்லாம் கேட்டால் பெரிய ஸ்ரீவித்யோபாசகர் வந்தவர். அவர் வந்து கவுண்டர் ஜாதி. அவர் வந்து அம்பாள் பேசுவா, கோமதி பேசுவான்னு சொல்கிறாள், ஆவுடையார் பேசுவான்னா அது எப்படி பேசுவான்னு ஐ வாண்ட் டு டெஸ்ட், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு இருக்கேன். அவரும் சரியாக கவனிக்கல அந்த குழந்தைய. குருக்களுக்கும் புரிப்படலை. இந்த குருக்களை எழுப்பேந்து யாருன்னா கோமதியான பாலாம்பிகையே வந்து எழுப்புறேன். ஆக்சுவலாக மாமா மாமா என் தோட அழிச்சு எடுத்து போகிறான் மாமா பாருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பேந்து அடுத்த நாள் காத்தால் தான் வந்து கேட்குறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணல. பெரிய நிலஜுவாந்தார், அடுத்த ஊருக்காரர், பெரிய செல்வாக்கு படைத்தவர். ரிலீஸ் பண்ணிடுறான். மெட்டீரியல் கிடச்சதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறான். இது வந்து விச் ஹஸ் பீன் ரெக்கார்டட் இன் த டெம்பிள் ஆல்சோ. வை ஐ எம் டெல்லிங் திஸ், இது வந்து தீஸ் ஆர் ஆல் அன்பிலீவபிள் மேட்டர்ஸ். அம்பாள் வந்து பேசுகிறான்னா பேசியிருக்கா சத்தியமாக. பாருங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் அந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்புறமா வந்து என் ஆவுடையாளை பார்த்தியாப்பா இப்படிப்பா இருந்தா சொல்லி கேட்குறாரு அவர். குருக்களுக்கு அப்போ தான் ஞானோதயம் வருது. வந்தது அம்பாளே வந்தா பாலாந்தியான்னு அது வரைக்கும் தெரில அவருக்கு. யார் இது என்ன சொன்னார் மாதிரி மாமா மாமான்னு கூப்பிட்டு ஒரு பொண்ணு வந்து ஏன் தோட எடுத்து போகிறான்னு சொல்கிறது. ஏன் தோட எடுத்து போனால் அந்த குழந்தை அப்படி சொல்ல முடியும்? ஷம்பா தான் சொல்கிறா வந்தது. திஸ் இஸ் ஹேப்பன்ட் இன் சக்கரம் கோவில். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. பொன் பாஸ்கர் மார்த்தாண்ட ஒரு பெரிய ரைட்டர் அவர் எழுதியிருந்தார். அதை நான் படிச்சிருக்கேன். அதை பற்றி இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.